பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவர்களை பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல துப்பினாங்க என்று வசனம் சொல்ற. அன்பான யாரு இயேசுவை பரிகாசம் பண்ணினாங்களாம்? வானத்தை பூமியை படைத்த தேவன். அவரை வாரினால் அடித்தாங்களாம், அவர் மேல துப்பினாங்க என்று சொல்லப்படுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இவ்வளவு எதற்காக சகித்தார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் தேவன் சகித்தார். நம்மளை யாருன்னா பரிகாசம் பண்ண நம்ம தாய் தப்ப விட்டுருவாங்களா? வானத்தையும் பூமியை படைத்த தேவனை பரிகாசம் பண்ணுறாங்க. அவர் வாரினால் அடித்தாங்க. தெரியாத யாருன்னா அடித்தாலே நம்மளுக்கு கோபம் வந்தது. அவர் மேலே துப்பினாங்களாம். பஸ்ஸில் யாருன்னா தெரியாத துப்புனாலே நம்ம மேலே எவ்வளோ கோபம் வருது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் எல்லாத்தையும் தேவனே சகித்தார். ஏன் தெரியுமா? உன் மேலே என் மேலே வைத்த அன்பு. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அன்புக்காக நீ என்ன செய்ய போற? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக அவர் உயிரையே கொடுத்தார். அவருக்காக என்னத்தை செய்ய போற? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்காக நீ எதை செய்து கொண்டிருக்கிற? நீ எங்கே போய் கொண்டிருக்கிற? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 2000 ஆண்டுகள் முன்பாக உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் தேவன் இதெல்லாம் சகித்தார். அவர் திரும்பி வரப்போக போறார். அவருக்காக நீ என்னத்தை செய்ய போற? அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேக கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்காக நீ என்னத்தை செய்ய போற? யோசித்துப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றையும் சிலுவையில் உனக்காக எனக்காக தேவன் சகித்தார். அவருக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழ சகிக்க மாட்டோம். யாருன்னா ஒன்று சொன்னால் கோபம் வந்தது, யாருன்னா அவர் சொன்னால் எடுத்து பேசிடணும், மூக்குக்கு மேலே. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சகித்தார். சகித்து வாழ கற்றுக்கொள்ள. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வரப்போகிறார். ஆயத்தமாறு. அந்த அன்பை போய் மற்றவர்கள் அறிவி. இயேசு எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக 3ஆம் நாள் உயிர்த்த, எதற்காக திரும்பி வரப்போகிறார், அந்த அன்பை போய் பறைசாட்டு. அதுதான் சிலுவையினோட அன்பு. கடந்து போ. கர்த்தர் உன்னைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.